இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல மொழிகள் பேசக்கூடியவர்களாகவும் பல நாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தமது நாட்டில் நிலவக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவருடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம் இதன் அடிப்படையில் தான் விரும்பும் நபர்களை அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நடைமுறைப்படுத்துவது வழக்கம்தான். அந்த வகையில் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் யார் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோமேயானால் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நபர் யார் என்று பார்த்தோமேயானால் நாம் யாரை உயிரினும் மேலாக நேசிக்கின்றோமோ, தலைவராக எடுத்துக்கொண்டிருக்கின்றோமோ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இதில் கடுகளவும் எல்லளவும் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அவர்கள் எப்படிப்பட்ட மக்களை சீர்திருத்தினார்கள்? பண்பாளர்களாக, பகுத்தறிவாளர்களாக, சிந்தனையில் உச்சத்தில் இருந்த நபர்களை பண்படுத்தினார்களா, அல்லது ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்தில் மூழ்கி மூட பழக்க வழக்கங்களில் இருந்து ஒரு எந்த விதமான டிசிப்ளின் ஒழுக்கமும் இல்லாத ஒரு காட்டு மிராண்டித்தனமான இருந்த ஒரு சமுதாயத்தை பண்படுத்தினார்களாம்? பார்த்தோமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு பின்னால் என்று பிரிக்கும் போது அவர்கள் எப்போது நபித்துவ வாழ்க்கையை அவர்கள் கையில் எடுத்தார்களோ அன்றைய நொடி பொழுதிலிருந்து அவர்கள் அந்த சமுதாயத்தை சீர்திருத்தி ஒரு முன்னுதாரண சமுதாயமாக பல லட்சம் பரப்பளவு கொண்ட ஒரு நாடை, மாகாணத்தை ஆளக்கூடிய அளவிற்கு தலைவர்களை உருவாக்கியவர்கள் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது கூட சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தோட 107வது வசனம் சொல்றான், வமா அதுராக்க இல்லா அர்சலில், அதாவது நான் உண்மை தேர்வு செய்திருக்கின்றோம் லி ரஹ்மத்தில் லில் ஆலமீன், உலக மாந்தருக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக. தி பெஸ்ட் கிஃப்ட். யாரு பெஸ்ட் கிஃப்ட்? யாருக்கு? உலக மக்கள் அனைவருக்குமே பெஸ்ட் கிஃப்ட் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அர்சல்நாக லில் ரஹ்மத்தில் லில் ஆலமீன், உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஒரு நற்கொடையாக உன்னை நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். அதே போல சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்லும் போது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, உங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன் உதாரணங்கள், ஜஸ்ட் சிண்டர்லா சொல்லல, ஒரு முன் உதாரணம் இருக்குன்னு சொல்லிட்டு போல அழகிய முன் உதாரணங்கள், உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அந்த தலைமுறையில் வந்த சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில், கல்வியிலும் அறிவாற்றிலும் சிந்தனையிலும் பகுத்தறிவிலும் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் இப்போது காண்கின்றோம். இந்த மார்க்கத்துக்காக இன்றைக்கு நாம சொல்றோம், முஸ்லிமா நாம இருக்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றுன்னு சொல்லி. இந்த இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சி, அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த தியாகங்கள், அதன் பிறகு வாழடி வாழையாக ஜெனரேஷன் 1 ஜெனரேஷன் 2 தாபியீன்கள், தபக தாபியீன்கள், இமாம்கள், அவர்கள் புரிந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், ஆய்வுகள் எத்தனையோ இருக்கு. அதன் பிறகுதான் நாம இன்றைக்கு இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்கின்றோம். அவருடைய தியாகத்துக்கு ஈடு இணை கிடையாது. அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வழிமுறையில், அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனின் சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப், அதாவது ஒரு இடைவெளி இருக்கிறது. எதை சார்ந்த இடைவெளி? அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொள்வதில், அக்கீதாவில். ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் எந்த அளவுக்கு அவரை நேசிக்க வேண்டும்? எனக்கு பிடித்த தலைவர், எனக்கு பிடித்த நபர் யார் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு ஸ்பேஸ், அவருக்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் அந்த நபரை நேசிக்க வேண்டும். அவரை போய் என்ன பண்றது? அல்லாஹ்வுக்கு மேல
நவுதுபில்லா அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இதை நாம் கண்கூடமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். ஏன்னா எல்லையற்ற அன்பு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி? உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும். எப்படிப்பட்ட பண்பாளர்களாக, எப்படிப்பட்ட தியாகவான்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். கல்வி அறிவே இல்லாத ஒரு சமுதாயத்தை கல்வியில் சிறந்த நபர்களாக மாற்றினார்களே. ஒரு சஹாபியோடைய ஒரு சிறிய வரலாறு. நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நபர் தான் திருமறை குர்ஆனை தொகுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு சேர்ந்து ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. எதனை ஒட்டி நடைபெறுகிறது? யமாமா போர்க்களம், அதாவது ஒட்டக போர்க்களத்தில் அதிகமான கணிசமான முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். போரிட்ட இருவருமே இஸ்லாமிய அணிகள், கொள்கைவாதிகள். அதில் எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக போர் ஏற்பட்டு கணிசமான நபர்கள் இறந்து போகிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க? ஒரு முடிவு எடுக்கிறாங்க, திருமறை குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் கையில் வைத்திருப்பதை போன்று ஒரு புத்தக வடிவிலோ அல்லது செயலி வடிவிலோ ஆப் வடிவிலோ கிடையாது. அன்னைக்கு குர்ஆன் அதிகமான ஒரு நபருடைய உள்ளத்தில் பதிய செய்யப்பட்டிருந்தது, தோள்களில் எழுதப்பட்டிருந்தது, எலும்புகளில் எழுதப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட பிரதிகளை ஒன்று திரட்டக்கூடிய வேலையை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையில் யாரை தேர்வு செய்கிறார் என்றால் சயத் பின் சாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர். இவங்க யாருன்னா திருமறை குர்ஆனை 4 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க, தோல்ல எலும்புல மனனம் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் சயத் பின் சாபித். அவரை தேர்வு செய்யறாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், ஒரு சுருக்கம் மட்டும் சொல்றேன். அவரை தேர்வு செஞ்சு அவருக்கு ஒப்படைக்கிறாங்க. இனிஷியலா அவர் வேணான்றார், எசிடேட் பண்றாங்க, தயங்குறாங்க. அதன் பிறகு அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை அதை செவ்வன செய்து ஒப்படைக்கிறார். இவருடைய ஆரம்ப காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், இவர் யார் இடத்தில் கல்வி கற்றுக்கொண்டார், அதான் ரொம்ப முக்கியம். ஹிஜ்ரி ஆரம்ப காலகட்டத்தில் பத்ரு போர் நடைபெறுகிறது. பத்ரு போர்ல இஸ்லாமியர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதில் கைதியாக பிடிக்கப்பட்ட சிலரிடத்தில் பணைய தொகையை பெற்றுக்கொள்ளாமல், அதான் ரிலீஸ் பண்றதுக்காக ஏதாவது ஈடு கொடுக்கணும். அதற்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், எங்களுடைய தோழருக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள், அதுவே நாங்க அந்த பணைய தொகையை வச்சு உங்களை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சயத் பின் சாபித்தை அனுப்பி அவரிடத்தில் கல்வியை கற்க சொன்னார்கள். பிற்காலத்தில் அவங்க எப்படி ஆகுறாங்க? கல்வி சீமானாக. திருமறை குர்ஆனை எழுத வேண்டும், மனனம் செய்ய வேண்டும் என்பது ஒரு பொறுப்பு. அது எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம், அதாவது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலை. அந்த அத்தன்டிகேஷன், நம்பிக்கை சார்ந்த ஒரு நிலையில் அவர்கள் வளர்ந்தார்கள் என்றால் அவர்கள் மார்க்கத்துக்காக புரிந்த தியாகம், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக புரிந்த அர்ப்பணிப்பு. ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிலைமை என்ன? ரொம்பவும் ஒரு பாரதூரமான ஒரு நிலை. எந்த அளவுக்கு என்றால், இப்படியும் இருப்பார்களா என்று அந்தந்த காலகட்டங்களில் ஒரு விதமான ஒரு மாற்றம் ஏற்படும், குறிப்பாக டீனேஜ் என்ற அந்த பருவத்தில். ஏன்னா இஸ்லாமிய மனிதனுடைய வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பருவத்திலிருந்து அதன் பிறகு இளமை பருவம், இளமை பருவத்துக்கு பிறகு அதுல கொஞ்சம் ஒரு 30-40 வயது வரைக்கும் திடகாத்திரமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை தரான். 40 மீண்டும் என்ன ஆகுது? படிப்படியாக பலவீனத்துக்கு செல்லப்படுகிறது. சூரத்து ரோமுடைய 54 வசனத்தை எடுத்து படித்து போட்டோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கை சுழற்சியை சொல்றான். குழந்தை பருவம், குழந்தை பருவத்திலிருந்து பலவீனத்திலிருந்து பலம், பலத்திலிருந்து மீண்டும் பலவீனம், இவ்வாறாக நிறைய நாம் ஏற்படுத்துகின்றோம் என்று அந்த வாழ்க்கை சுழற்சியை சொல்றான். அப்போ ஒரு மனிதன் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன? அந்த இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் இன்றைக்கு உலகளாவியாக இளைஞர்கள் அதை வீணடிக்கிறார்கள். குறிப்பாக நாம் வாழக்கூடிய நாட்டில், குறிப்பாக நம் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் கூட அந்த இளமை பருவத்தை சரிவர பயன்படுத்துவது கிடையாது.
எந்த அளவுக்கு அவர்கள் சிந்தனை அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் பிரத்யேகமாக கேட்பான். எல்லாத்தையும் பற்றியும் கேட்பான். குறிப்பாக இளமை பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய்? ஏன் சொல்றோம்னா நாம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்களை நிறுத்தி வைத்து விட்டு எந்த ஒரு நிழலும் இல்லாமல் எதுலு சம்சு யௌமல் கியாமத்தி மிஸ்லமைலின் சூரியன் தலைக்கு அருகில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருவான். அப்படிப்பட்ட நேரத்தில் கேள்வி கணக்கு, கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடக்கும். அப்ப அந்த கேள்வி கணக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் விசாரிப்பான். இன்னைக்கு இப்போ கன்னியாகுமரி தக்கலை போன்ற பகுதியில பொதுவாகவே மதியான நேரத்துல மழை பெய்யும், ஈவினிங் மழை பெய்யும். இன்னைக்கு வெயில், நம்மளால உட்கார முடியல, ஒரு மாதிரி ஒரு புழுக்கம் வியர்வை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நாளைக்கு எப்படி? சூரியன் தலைக்கு அருகில் இருக்குமா, பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் 36, 37, 38 ஓரளவு தாக்கு பிடிக்கும். 40 ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. 40க்கு மேல போனோம்னா கோடையில் உயிரிழப்பு, வெயில் தாங்க முடியாமல் இறந்து போனார்கள் நியூஸ்ல வரும். அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணம் சூரியன் தலைக்கு அருகில் வருமா, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருஷோடைய நிலையை சில சாராருக்கு தரான். அதுல 3 சாரார் இந்த இளமை சார்ந்த, இளம் வயதில் ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றத்தை சார்ந்த சாரார்களாக இருக்காங்க. ஒன்று யாரு? தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த இளைஞன், இளஞ்சி எல்லாரும் வருவாங்க. அப்ப இளமை பருவத்துல தொழுகுவது, இபாதத்தில் ஈடுபடுவது, நன்மையான காரியத்தில் செயல்படுவது என்பது ரொம்பவும் கடினம். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல, டீனேஜ் பருவத்துல இருந்து ஒரு 30-40 வயது வரைக்கும் அவனுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அந்த ரொம்ப வீரியமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த நேரத்தில் ஒருத்தன் அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கின்றான், தொழுகிறான், இபாதத்து பண்றான், பள்ளிவாதலோடு தன்னுடைய இதயத்தை பறி கொடுத்தவன். இன்னைக்கு எப்படி பறி கொடுக்குறாங்க இதயத்தை? அழகான பொண்ணுகளை பறி கொடுக்குறாங்க, காதல் என்ற வலையில போய் விழுகிறாங்க, பெண்கள் அப்படி போய் விழுகிறாங்க. ஆனா நம்முடைய இதயத்தை யாருக்கு பறி கொடுக்கணுமா? தன்னுடைய இதயத்தை பள்ளிவாசலுடன் பறி கொடுத்து பள்ளிவாசலுடன் நினைவில் இருக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட இதயம் கொண்ட இளைஞர்கள், அழகிலும் அந்தஸ்திலும் வசதி மிக்க ஒரு பெண் தப்பான ஒரு காரியத்துக்கு அழைத்து, இத்தகுல்லா, நான் அல்லாவை அஞ்சுகின்றேன் என்று அந்த தவறை செய்யாது இருக்கக்கூடியவன். 7 சாரார்ல 3 சாரார் யாருன்னா இவங்க தான். இந்த 3 காரியத்தை எப்படி செய்வாங்க? அந்த இளம்ப, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ததும்பல், அந்த வீரியம் இருக்கக்கூடிய நேரத்துல, என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய தவறுகள். இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் எப்படி விசாரிக்கிறான்? யாரெல்லாம் மார்க்கம் சார்ந்த, இபாதத் சார்ந்த, நன்மையான காரியங்களை சார்ந்து செய்தார்களோ அவர்களுக்கு அரசுடைய நிழல். ஆனா இன்றைக்கு நாம் இளைஞர்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஒரு நடிகர் பின்னாடி அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி, இயக்கங்கள் பின்னாடி தன்னுடைய இளமையை துளைக்கக்கூடிய ஒரு காரியம். நான் திருப்பி சொல்றேன், இருக்கும், விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும், போவது கூடும், அதனால் சமுதாயத்துக்கு நன்மை, சரி, அது மாற்று கருத்து கிடையாது. எங்க வைக்கிறீங்க? இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பட்டியலை போடுறான். என்ன பட்டியல் தெரியுமா? குல், நபியை நீங்கள் கூறுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள், இரத்த பந்தங்கள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள், பட்டியல் போடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், போட்டு விட்டு, நீங்கள் விரும்புகின்ற செல்வங்கள், உங்களுடைய காசு பணம், நீங்கள் நஷ்டம் என்று நினைக்கக்கூடிய, நஷ்டம் ஆயிடுமோ நினைக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள், நீங்கள் விரும்பி இருக்கக்கூடிய உங்களுடைய இருப்பிடங்கள், வீடுகள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை விட, அவனுடைய தூதரை விட, அவனுடைய பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு மிக விருப்பமானதாக ஆகிவிட்டால், லிஸ்ட் பாருங்க, யாரா? நம்மளை பெற்ற அப்பா அம்மா, நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய ரத்த பந்தம், நம்மளுடைய சொந்த பந்தம், நாம சம்பாதிச்ச காசு பணம், நம்மளுடைய வீடு வாசல், சொத்து பத்து, பங்களா,
அதை விட அதுல நீங்க ரொம்ப விருப்பமா இருக்கிறீங்க, அதை நீங்க ஆசைப்படுறீங்க. எதை விட்டுட்டு? அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விட, அல்லாஹ் ரசூலை நேசிப்பதை விட அது உங்களுக்கு மிக விருப்பமானதாக ஆகிவிடுமையானால் ஹத்தா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும் சொல்லி. யாரு சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க லிஸ்ட்ல அவர் இல்லவே இல்லை. நாம நேசிக்கக்கூடிய நபரோ நாம் விரும்பக்கூடிய நபரோ லிஸ்ட்ல இல்லவே இல்லைங்க. சும்மா கற்பனைக்காக சொல்லவில்லை சகோதரரே, ஒரு நபரை நான் குறித்து சொல்லவில்லை, அரசியல் கட்சிகளை குறித்து நான் சொல்லவில்லை. நாம என்ன கண்ணோட்டத்துல பாக்குறோம்? மாற்று மத கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் போறாங்க வராங்க, ஒளிஞ்சு போச்சு, அவங்க அல்லாஹ் இல்ல, மறுமை இல்ல, எதுவும் கிடையாது. முஸ்லிம்கள் என்று சொல்கின்றோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம், கொள்கைவாதிகள் என்று சொல்கின்றோம், ஓரிடை கொள்கையில் இருக்கின்றோம் என்று சொல்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய நபி மொழியை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கின்றோம். நடைமுறையில் பார்த்தோமையானால் அதற்கு நேர் மாற்றமான செயல்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி, யார் உண்மையுள்ள இறை நம்பிக்கையாளர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தந்தையை விட, பிள்ளைகளை விட, மற்ற ஏழைய மக்களை விட யார் என்னை அதிகம் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். இந்த நேரத்தில் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் ஈமானின் சுவையை சுவைத்திருக்கின்றோமா? எப்படி ஈமானுக்கு சுவை இருக்கா? பிரியாணிக்கு சுவை இருக்கு, இனிப்புக்கு சுவை இருக்கு, கசப்புக்கு சுவை இருக்கு, உப்புக்கு சுவை இருக்கு. அந்த மாதிரி ஈமானுக்கு சுவை இருக்கான்னு சொல்லி நாம யோசிக்கலாம். புகாரில் வரக்கூடிய செய்தி 16வது செய்தியாக இருக்கிறது. ஈமானுக்கு சுவை இருக்கிறது. அந்த ஈமானுடைய சுவையை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதுல டேஸ்ட் என்ன, எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமானின் சுவையை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் மற்ற அனைவரையும் விட, எப்படியா? மற்ற அனைவரையும் விட அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அதிகம் நேசிப்பது. எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? ஈமான் சுவையை தெரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ்வை நேசிக்கணுங்க, அவனுடைய தூதரை நேசிக்கணுமா. நேசித்தால்தான் ஈமானின் சுவை உணர முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன தெரியுமா? நாம சொல்றோனே, என்னுடைய தலைவர் அவர் வந்தாலே அப்படி இருக்குங்க, அதிருங்க ஏரியாலாம், எனக்கு அவர் தாங்க, அப்பா அம்மாலாம் கிடையாதுங்க, அம்மா அப்பாலாம் கிடையாது, மனைவி மக்கள்லாம் கிடையாது, எனக்கு எல்லாம் அவர் தாங்க அப்படின்னு சொல்றோம்ல. உண்மையில் நீ அவரை நேசிக்கிறாய் என்றால், யார் எதுக்காக நேசிக்க சொல்றான்ல? ஈமான் சுவையை உணர்வதற்காக. ஒருவரை நீ நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக அவரை நீ நேசிக்கணுமா, அப்பதான் ஈமானுடைய சுவையை உணர முடியுமா. ஒரு தலைவரை, ஒரு நபரை நான் விரும்புகின்றேன், ஒரு சகோதரரை நான் விரும்புகின்றேன். அவரை விரும்புவது எதற்காக விரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வை முன்னிறுத்தி, பாய் உங்களை நான் நேசிக்கிறேன், நீ என்னுடைய சகோதரர், ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உங்களை விரும்புறாங்க. உங்களை பார்த்தவனே அப்படியே ஒரு ஈமானிய உறுதி, ஒரு தக்வா, ஒரு கெட்ட காரியத்திலிருந்து திரும்பி ஒரு நல்ல காரியத்தை நோக்கி நான் செல்றேன் அப்படின்னு சொல்லி என்னோட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான மாற்றம். அதற்காக ஒருவரை நேசிப்பது. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நெருப்பில் தூக்கி வீசுவதை, ஒருத்தர் தூக்கி நெருப்புல போட்டா அவன் செத்து போயிடுவாங்க, கருகி கறிக்கட்டையாகும், சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும். எப்படி அஞ்சுவோமோ அதே போன்று குஃபுருக்கு திரும்புவதை அஞ்ச வேண்டும். 2 மாசம் நடந்த நிகழ்வுகளை பார்த்தோமே, ஆனால் அற்பமான என்ன பண்றது, ஆட்சி அதிகாரத்துக்காக குர்ஆன் ஹதீஸை மறந்துவிட்டு மார்க்கம் தடுத்த காரியத்தை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்தார்கள். அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அல்லாஹ் ரசூலை மறந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தினார்கள். இஸ்லாமிய உடை அணிந்து கொண்டு ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லா அரசியல் இயக்கங்களும் செய்வார்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? நான் நோன்பாளி, நோன்பு வைத்து ஒருவர் போகிறார், போகக்கூடிய சமயத்துல அவரை சந்தித்து விட்டார், அவர் விரும்பக்கூடிய நபரை சந்தித்து விட்டார், சொல்கிறார், நோன்புக்கான பிரதிபலனை நான் அடைந்து விட்டேன். நவுதுபில்லாஹ். நோன்புக்கான பிரதிபலன் என்ன? நோன்புக்கு கூலி என்ன? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன கப்லுக குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு வைத்தீங்கன்னா தக்வா, இறையச்சம் உடையவர் ஆகலான்றான். தக்வாவை தொலைக்கக்கூடிய காரியத்தை செய்யறாங்க.
அதை விட மோசமாக நோன்புக்கு கூடி எல்லாம் ரகசியமா வச்சிருக்கான். நோன்புக்கு கூடி நான் தருவேண்டாம் மறுமையிலன்றான். இவர் சொல்றாரு, நோன்பு வைத்த பலனை நான் அடைந்து விட்டேன், அவரை சந்தித்து விட்டேன். இன்னொரு தாய்மார் சொல்றாங்க, எப்படி குழந்தை குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போறாங்க. இவர் எனக்கு 20 வருஷமா பிடிக்கும், 30 வருஷமா பிடிக்கும், இவர் என்னால பார்க்க முடியலையே, அவரை சந்திக்க முடியல, கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கேட்கிறாரு அந்த பேட்டி இருக்கு, ஏமா அழுகுறீங்க நீங்க, ஏமா கண்ணீர் விடுறீங்க, அவரை பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த பெண்மணி அழுகிறாளுங்க. இன்னொரு காணொளி வருகிறது, சினிமா முடிச்சுட்டு ஒருத்தவங்க வராங்க, குருக்கு அணிஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டியோட வராங்க. படம் எப்படி இருக்கு, ஆஹா ஓஹோ சூப்பரா இருக்கு. அவரு யாரு தெரியும், அண்ணாச்சி ஆகோன்னு சொல்லிட்டு ஜும்மா தொழுகை கூட விட்டுட்டு அந்த படத்துக்கு போறாங்கன்றாங்க. சமுதாயம் எங்க இருக்கு? என்ன ஒரு மணி ஷோக்கு 2 மணி ஷோக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்களே, மேட்னியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த சினிமாவுக்கு போறாங்கன்னா அதை சொல்றாங்க. அப்பனா அது வெள்ளிக்கிழமை முதல் நாள் முதல் ஷோ 2வது ஷோ பார்த்துட்டு ஜும்மா தொழுகை கட் பண்ணிட்டு நம்ம படம் போக்குறாங்க. எங்க போயிட்டு இருக்கு சமுதாயம்? இஸ்லாமிய பெண்கள்ங்க, இளைஞர்கள் அப்படி போறான்னு பார்த்தாங்கன்னா தாய்மார்களே இப்படி இருக்கிறாங்க. பேரம்பேத்தியை தூக்கிட்டு மருமக பொண்ணோடைய இது போன்ற நிகழ்ச்சியில இப்ப கலந்துக்கிறாங்கன்னா, அன்பான சகோதரி, ஒரு சிரிப்புக்காகவோ விளையாட்டுக்காகவோ கேலிக்காகவோ பேசவில்லை. சமுதாயம் அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய வேலை என்னங்க? நாம ஒண்ணு நம்ம குடும்பத்துடைய ஒண்ணுன்னு சொல்லி போனோம்னா அல்லாஹ்வுக்கு விசாரிப்போம். வெற்றியாளர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யஅ்முரூன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்றான். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும்ன்றான். கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த தாவா பணியும் நடைபெறவில்லை. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் தௌஹீதை பேசக்கூடிய வட்டாரத்தில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு, பிதஅத் ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாடு இந்த மாநாடு, ஆஹா ஓஹோ என்று அதி தீவிரமாக நடந்த அழைப்பு பணிகள், சீர்திருத்தக்கூடிய செயல்கள் எதுவும் இப்போது நடப்பது கிடையாது. ஏன் உண்டு ஏன் வேலை உண்டு, ஏன் ஏக்கம் ஓ ஏக்கம், நீ ஆச்சு நாராச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை திறந்தாலே அடிக்ட் ஆகிறான் பையன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடம்பிடிச்சு அவருக்கு போடுங்க இவருக்கு போடுங்கன்னு சொல்றோம். அதுல வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் சினிமாவே பார்த்துடலாம் போல சகோதரர்களே. ஸ்டார்ட்ஸ்ன்ற பேர்ல, ரீல்ஸ்ன்ற பேர்ல கணிச மேனிக்கு நேரத்தை செலவு செய்து சின்ன சின்ன பிள்ளைங்க 5 வயது 6 வயது 10 வயது குழந்தைகள்லாம் தன்னுடைய அந்த கல்வி ஆற்றலை மனன திறனை நாசமாக்கக்கூடிய செயலை சோசியல் மீடியா வாய்களா செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் சொல்ல வேண்டும் என்றால், இளைஞர்கள் பாதை மாறுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்மை சார்ந்ததாக இருக்கிறது. போதை, சினிமா, மோகம், மாது அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் சொல்லிட்டே போனோம். சினிமா நடிகர் பின்னாடியும் கூத்தாடி பின்னாடிகளும் இன்னைக்கு ஓடக்கூடிய காட்சிகள் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் இருக்கிற, குறிப்பாக பெண்கள். ஒரு ஷூட்டிங்காக போறாரு மதுரை ஏர்போர்ட்ல, அவர் வரக்கூடிய செய்தி நைட்டே வருது, நைட்டே கிளம்பி போய் நிக்கிறாங்க குறுக்காலம் அணிஞ்சுக்கிட்டு. அவரை பார்த்து அவர் கூட்ட நெரிசல்ல குறுக்கா கிழியுது, காலில் போட்ட செருப்புலாம் கிழியுது, போன் அடிச்சு சொல்றாங்க, இல்ல டிவில அப்படியே பேட்டி இருக்கிறான், அம்மா நான் பார்த்துட்டேம்மா அவரை, ரொம்ப சந்தோஷமா ஆஹாவோ குதிக்கிறான். அப்ப நினைச்சேன் எப்படிலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. அப்பதான் தெரியுது தாய்மாரெல்லாம் வெளியே வராங்க. தாய்மார்கள் நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷமா அவரை நேசிக்கிறேன், அவரோட படத்தை விட மாட்டேன்னும் போது, ஆஹா இது டிஎன்ஏ பிரச்சனை, பேஸ்மெண்டே வீக்கு, பெற்றோர்களே இப்படி இருக்கிறாங்க, அப்போ பிள்ளைக்கு அப்படிதான் வரும். அப்ப நாம களப்பணி ஆட்ட வேண்டிய இடம் எங்கன்னா பேஸ்மெண்ட்லயே இருக்கு. நாம இது சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் நம் பிள்ளைகளை ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். அவன் ஏதோ விளையாட்டுக்கு பண்றாங்க, சிரிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டோமையானால் கொள்கை கடம்புரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் சமுதாயத்தையும் காக்க வேண்டும் என்பதை கூறியவனாக முதல் உரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கைபர் போர்க்களத்தின் போது ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். நாளைக்கு இந்த கொடியை நான் ஒரு இடத்தில் கொடுப்பேன், அவர்கள் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுப்பான் என்று. எப்படிப்பட்ட ஒரு முன்னறிவு பாருங்க. ஒரு சபையில இருக்கிறோம், ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், போகக்கூடிய சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்கள ஒருத்தருக்கு இந்த கொடி கொடுக்கப்படும்பா, அந்த கொடியை யாரு பிடிக்கிறா, யாரு தலைமை தாங்குறார்களோ அவர்களுக்கு வெற்றி. இப்போ முன்னாடி டிக்ளேர் பண்றாங்க, இந்த போர் நம்ம ஜெயிக்க போறோம்னு சொல்லி.
சஹாபாக்கள்லாம் நைட் எல்லாம் முழிச்சுக்கிட்டு அப்படியே சிந்தனையில யோசிச்சுட்டே இருக்காங்க, எனக்கு கொடுப்பாங்களா, எனக்கு கொடுப்பாங்களா, என் கையில அந்த கொடி வருமா, அப்படியே ரொம்ப பரவசத்துல அந்த இரவு கழியுது. மறுநாள் காலை ஆகுது, ரசூல்லா கேட்கிறாங்க, எல்லாம் எதிர்பார்த்து என்ன கூப்பிட போறாங்களான்னு சொல்லி. அந்த சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி பின் அலி அபு தாலிப் எங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது அவருடைய மருமகன் அலியை குறித்து கேட்கிறாங்க. அவருக்கு அப்ப கண்வலி. இப்ப கண்வலியில அவர் ரெஸ்ட் எடுத்துருக்காரு போல. அவர் கூட்டிட்டு வராங்க. அப்போ அலி ரலியல் அவங்களுடைய கண்ணில் ரசூல் ஸல்லல்லாஹு உமிழ்நீரை அவங்களோட எச்சத்தை தடவும் போது அந்த நோய் குணமாகிறது. அப்ப அந்த கொடியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு பொறுப்பை சாட்டுறாங்க, இந்த மாதிரி நீங்க போர்க்களத்துக்கு போங்க அப்படின்றாங்க. அப்போ அலி ரலியல் கேட்கிறாங்க, போர்க்களத்தில் போய் நான் எதிரிகளிடத்தில் சண்டையிட வேண்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, அவங்க அட்வைஸ் பண்றாங்க, நிதானமா போங்க, நீங்க நிதானமாக போய் அங்கு மக்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை தொழுகு முறைகளை எடுத்து சொல்லுங்க, அழைப்புப்படியை மேற்கொண்டு இஸ்லாத்துக்கு அலையுங்கள்ன்றாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்கள் மூலியமாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது சிகப்பு ஒட்டகத்தை வைத்திருப்பதை விட மிகப்பெரிய அந்தஸ்துன்றாங்க. சிகப்பு ஓட்டவனா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இன்றைய காலகட்டத்தில் சிகப்பு ஒட்டகமே இல்லை. அன்றைய காலகட்டத்தில் சிகப்பு ஒட்டகம் இருந்து ரொம்பவும் ஒரு அந்தஸ்து வாய்ந்தது. இப்ப நம்மளுடைய லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் ரோல்ஸ் ராயல்ல ஒரு பிரம்மாண்டமான கார் வச்சிருக்காரு, 15 கோடி ரூபாய் 14 கோடி ரூபாய் வச்சிருந்தாருன்னா ஆளை பார்க்க மாட்டோம், அந்த காரை தான் பார்ப்போம். யார் அப்பதான் விசாரிச்சு பார்ப்போம் யார் அவர், எப்படிப்பட்டவர் சொல்லி. அவ்வளவு ஒரு பெரும் மதிப்பு மிக்க ஒரு சொத்து, ஒரு செல்வம். அந்த செல்வத்தை போன்று உன் மூலியமாக ஒருவர் நேர்வழிக்கு வருவது சிகப்பு ஒட்டகத்தை விட சிறப்புன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நாம் அதை கொள்ளையடிப்பதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஆர்வம் காட்டணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மார்க்க பணியை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை, குறிப்பாக தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களில் ஒரு பகுதி, ஒரு பிரிவினர் இந்த காரியத்தை செய்யுங்கள் நீங்கள் சொல்றோம். முகமது நபி ஸல்லல்லாஹு உம்மத்தை குறிக்கும் போது சொல்றான், நீங்க தான் மனித சமுதாயத்திலே சிறந்த உம்மத்து, ஹைரும் உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு பெஸ்ட் சமுதாயம் நீங்க தான். யஅ்முரூன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுங்க தீமையை தடுங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். நாம் தத்தமது பகுதியில் பேஸ்மெண்ட்ல நம்மளால குறைஞ்ச அளவுக்கு செய்யதான் சமுதாயம் அதை புரிந்து கொண்டு, தவறான வழிக்கு போனவர்கள், பாதை மாறி போனவர்கள், கொள்கையை அறிந்து ஆஹா தப்பு பண்ணிட்டோமே என்று திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மூலியமாக அனைவருக்கும் தர வேண்டும் என்பதை கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.